ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரிட்டிகேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரிட்டிகேர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். Pigeon எலக்ட்ரிக் கெட்டலோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ். நிறைய பேருக்கு எலக்ட்ரிக் கெட்டல் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பட் எந்த பிராண்ட் நல்ல குவாலிட்டியாக அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல ஃபீச்சர்ஸில் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பொதுவாகவே நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை ஆல்ரெடி வாங்கின கஸ்டமரோட ரிவ்யூஸ் என்ன, அவங்களுடைய ஸ்டார் ரேட்டிங்ஸ் என்ன, அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரெஃபர் பண்ணி தான் நம்ம வாங்குவோம். அந்த மாதிரி நான் நிறைய ரெஃபர் பண்ணி ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான் இந்த Pigeon எலக்ட்ரிக் கெட்டல். மோஸ்ட்லி இந்த கெட்டல் பேச்சுலர்ஸாக ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்குமே ரெகுலராக டீ காஃபி போடுறதுக்கு, சுடுதண்ணி காய வைக்கிறதுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கை ரெடியூஸ் பண்ணோம். இதோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், Pigionோட ஃபேவரட் ஷைனி எலக்ட்ரிக் கெட்டல். இதோட ஃபீச்சர்ஸ் சைடில் கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டி 1.5 லிட்டர், அதாவது 1.5 லிட்டர். வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 1500 பவர். 1 இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணது தான். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே மேலே இருக்க செலோ டேப் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், பபிள்ஸ் கவரில் நல்லா ரேப் பண்ணி சேஃப்டியாக அனுப்பியிருக்காங்க. கூடவே ஒரு வாரண்ட்டி கார்டு இருக்குது. ஸோ நமக்கு இந்த கெட்டல் சம்மந்தமாக என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் அந்த புக்லெட்டை ரெஃபர் பண்ணிக்கலாம். இதோட கலர் சில்வர் அண்ட் பிளாக். நமக்கு வந்து 1.5 லிட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா பெருசாகவே இருக்குது. கூடவே கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரிக் பேஸ் போர்டு கொடுத்துருக்காங்க. அது கூட ட்ரிபிள் பின் வச்ச ப்ளக் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல Pigeon பிராண்டோட லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா கிளாஸியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் இருக்குது. 1 and 0ன்னு கொடுத்துருக்காங்க. 1னா ஆன் பண்ணுறது, 0 அப்படின்னா ஆஃப் பண்ணுறது. ரெண்டு பட்டன் தான். ஆன் ஆஃப் தான் பண்ண முடியும். ஹீட்டை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஸோ இதோட பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலக்ட்ரிக் பாஸ் ஆகக்கூடியது இருக்குது. அதாவது இந்த பேஸும் அந்த கெட்டலோட பேஸும் ஜாயின் பண்ணால் இதில் இருக்கக்கூடிய கரண்ட் வந்து பாஸ் ஆகி அது மூலமாக தான் ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா லிட்டை பாருங்களேன், இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுற டைப்பில் இருக்குது. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும். உள்ளுக்குள்ளே அந்த ஹோல்ஸ் இருக்குது, நம்ம வடிகட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை லாக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆகிக்கிறோம். இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகிக்கிறோம். ஸோ இது லாக்கு. இப்போ அதை எடுத்து பார்த்தோன்னா வராது. மேலே இருக்கிறத அதை ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஓப்பன் பண்ணாலே ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஸோ லாக் அண்ட் ஓப்பன் மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதுதான் இதோட பேஸ். இங்கே தான் பவர் சப்ளை ஆகும். பின்னாடி லேபிள் ஒட்டியிருக்காங்க. இப்போ இந்த ப்ளக் பாயிண்ட்டோட வயர் லென்த் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். பாருங்கள், ட்ரிபிள் பின் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ளக் பாயிண்ட்டில் நல்லாவே செட் ஆகும். ஸோ இதுக்குன்னு தனியாக நம்ம செட் பண்ண தேவையில்லை. பட் லாஸ்ட் டைம் இண்டக்ஷன் ரிவ்யூ பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ப்ளக் பாயிண்ட் பெருசாக இருந்தது, தனியாக வாங்கி நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் இதுக்கு அந்த மாதிரி தேவையில்லை. ஸோ இந்த பேஸோட கெட்டலோட பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது ரெண்டும் கனெக்ட் ஆகிற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கணும். செட் பண்ணதுக்கப்புறம் ப்ளக் பாயிண்ட்டை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒயர் வந்து ஒரு 1 மீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க. ஸோ பக்கத்தில் நம்ம கவுண்டர் டாப்பில் இருந்தால் பக்கத்தில் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லென்த்தாலாம் இல்லை. ஸோ இதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டெமோ காமிக்க போகிறேன், இது எந்தளவு ஹீட் ஆகுது அப்படின்றது. ஸோ 1.5 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, நம்ம ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. இந்த 3/4 அளவுக்கு வேணால் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிட்டேன். மேலே சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்பர் 1 இருக்கு இல்லையா, அதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ண உடனே கீழே ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள், இதுதான் இண்டிகேட்டர். ஸோ நம்ம ஆன் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறது காமிக்கிறதுக்கு ஒரு ரெட் லைட் எரியும். பாருங்கள், நான் 1ல் வச்சுருக்கேன் இல்லையா, அதாவது 1னா ஆன், அதனால் எரிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணோட்டையும் ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி 1ல் வச்சோன்னா எரியுது, ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆட்டோமேட்டிக் ஆஃபும் இதில் இருக்குது. அதாவது தண்ணி அதுவாகவே நல்லா ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃபும் ஆகிடுது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம இடையில இப்படி பார்த்துக்கலாம்.
க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, அதுக்குள்ளே நல்லா கொதிச்சிருச்சு. கண்டிப்பாக அது ரொம்பவே யூஸ்ஃபுல். நீங்கள் கிட்ஸ் வச்சுருக்கீங்க, அடிக்கடி சுடுதண்ணி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கலாம். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கீழே இருக்க அந்த பேஸ் போர்டில் தண்ணி கொஞ்சம் கூட சிந்திரக்கூடாது. ஸோ நம்ம தவறுதலாக கூட அதில் பற்றக்கூடாது. ஸோ பாருங்கள், வித்தின் 2 மினிட்ஸில் நம்ம சுடுதண்ணி ரெடி பண்ணிட்டோம். இங்கே இருக்க ஹோல்ஸ் மூலம் நம்ம ஈஸியாக போர் பண்ண முடியுது. பாருங்கள், சுடுதண்ணி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை என்னால் தொடக்கூட முடியல, அவ்வளோ சூடாக இருக்குது. இது வந்து வித்தின் 2 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிடுது. அந்தளவு ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவிக்காக வேலை நடக்குது. பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கிட்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணியில் அதில் படாமல் அவங்கள கொஞ்சம் பக்கத்தில் விடாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த பிளாஸ்டிக் இருக்க இடம் மட்டும் சுடாது, பட் சில்வர் பேஸில் இருக்க எல்லா இடமும் ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கனால நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஹேண்டில் மேபி ப்ரோக் ஆக வாய்ப்பு இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியல, யூஸ் பண்ண தான் தெரியும். பட் கஸ்டமரோட ஃபீட்பேக், ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பெஸ்ட்டு செல்லிங்லேயுமே நிறைய போயிருக்கு. ஸோ அதனால தான் நானும் வாங்கியிருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக் என்னன்றதையும் நான் லேட்டாக சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 599. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த பிராண்டில் இருக்க இதே கெப்பாசிட்டி, இதே பவர், இதே வாரண்ட்டி உள்ள மற்ற பிராண்ட்ஸ் நம்ம பார்க்கும்போது அது எல்லாமே 800, 850க்கு மேலே இருக்குது. இது 600க்கு பிராண்டடாகவும் அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கெட்டல் வாங்கினோட்டியுமே ரொம்ப நியூவாக இருக்கும். ஸோ டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். தண்ணி நிறையா ஊற்றி ஒரு லெமன் ஃபுல்லாக நல்லா புளிஞ்சு விட்டுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது பெட்டர் சாய்ஸாக இருக்கும். இன்னொரு சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி நிறையா ஊற்றிட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மாவு சோடா போட்டுக்கோங்க. மாவு சோடா போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பிளாஸ்டிக் ஸ்மெல் இல்லாமல் டஸ்ட்டெல்லாம் கிளியர் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட என்னுடைய வீடியோ முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் பிரிட்டி கேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நியூ ஐடியாவோட சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் திவ்யா ராஜேந்திரன். தேங்க்யூ.